வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 2 புயல் அத்தியாயம் 4 சாலை முனையில். உலாவச் சென்று திரும்பி வந்த அன்றிரவு சீதா வெகு நேரம் தூங்கவில்லை. புதுடில்லியில் புதுக்குடித்தனம் போட்ட பிறகு முதலாக தன் பிரிய நாயகன் தன்னை உலாவ அழைத்துச் சென்ற தினத்தில் தான் அசட்டுத்தனமாக நடந்து கொண்டு அவனுக்கு எரிச்சல் உண்டாக்கியதை நினைத்து நினைத்து வருந்தினாள். இருந்தாலும் அவர் எதற்காக அவள் யார் என்பதை சொல்ல மறுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஊசியினால் நெஞ்சை கூத்துவது போல் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. சென்னை பத்மாபுரத்தில் மாமனார் வீட்டில் வசித்தபோது சில கோள் சொல்லி பெண்கள் ராகவனுடைய பழைய காதலை பற்றி ஊரில் ஏற்பட்டிருந்த வதந்தியை அவளிடம் பிரஸ்தாபித்தார்கள். அப்போது அவள் அதை நம்பவில்லை. பொறாமையினால் சொல்கிறார்கள் என்றே எண்ணினாள். அந்த வம்பு பேச்சு இப்போது ஞாபகத்துக்கு வந்தது. ரயிலில் பார்த்த பெண் அவள்தானோ என்னமோ? தினம் தினம் ஆபீஸுக்கு போகிறதாக சொல்லிவிட்டு போகிறாரே, அவளை பார்க்கத்தான் போகிறாரோ என்னமோ என்று தோன்றியது. என்ன மூடத்தனம்! அவள்தான் எங்கேயோ போய்விட்டாளே. மேலும் ரயிலில் அவளை பார்த்துவிட்டு இவர் அதிசயப்பட்டதிலிருந்து அவ்வளவு பழக்கப்பட்டவளாகவே தோன்றவில்லை. அப்படி இருக்க நாமாக மனத்தை ஏன் புண்படுத்திக் கொள்கிறோம்? பெண் புத்தி பேதைமை என்று சொல்லுவது வாஸ்தவன்தான் என்று தன்னைத்தானே கண்டித்துக் கொண்டாள். லலிதாவை பார்க்க வந்த இடத்தில் அவளை பிடிக்கவில்லை என்று சொல்லி என்னை வலிய காதலித்து மணந்து கொண்டாரே, அப்படி என்னை ஆட்கொள்ள வந்த உத்தம புருஷரை பற்றி வீண் சந்தேகம் கொள்வது எவ்வளவு பிசகு! கூடவே கூடாது என்று தனக்குத்தானே புத்தி சொல்லிக் கொண்டாள். இனிமேல் அன்று சாயங்காலம் நடந்தது போல் நடப்பதற்கே இடம் கொடுக்க கூடாது என்றும் அவருக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி கேட்கவே கூடாது என்றும் சங்கல்பம் செய்து கொண்டாள். இவ்வளவு திடமான தீர்மானத்துக்கு வந்த பிறகும் ஏதோ நான் தெரியாதனமாக கேட்டுவிட்டதாகவே இருக்கட்டும். அவள் யார் என்று சொல்லியிருந்தா என்ன? எதற்காக மறுக்க வேண்டும் என்ற நினைவு தோன்றி வேதனை செய்தது. இந்த வேதனை நிறைந்த சிந்தனை எல்லாம் மறுநாள் பொழுது விடிந்ததும் தூக்கத்தில் கண்ட துர்சொப்பனம் விழித்தெழுந்ததும் மங்கி மறைவது போல் சீதாவின் மனத்திலிருந்து மறையத் தொடங்கியது. ராகவனுக்கு காலை காப்பி கொண்டு கொடுத்தபோது அவன் அவளை பார்த்து செய்த புன்னகையில் அடியோடு மறைந்துவிட்டது. வழக்கம் போல் ராகவன் ஆபீஸுக்கு புறப்பட்ட போது சீதா வசந்தியை தூக்கி கொண்டு வந்தாள். ராகவன் அவளை கையில் வாங்கி கொண்டு கொஞ்சினான். தோளில் சாத்திக் கொண்டு தட்டி கொடுத்தான். கன்னத்தை மெதுவாக கிள்ளினான். வசந்தி, என்னோடு நீ ஆபீஸுக்கு வருகிறாயா என்று கேட்டான். வதே அப்பா, இப்பவே வதே என்றாள் வசந்தி. சரிதான், உன்னை அழைத்து கொண்டு போனால் நான் வேலை செய்தார் போலத்தான் என்றான். சமையல் அறையிலிருந்து வந்த காமாட்சி அம்மாள், வசந்திக்கும் வயதாகும் போது உன்னை தோற்கடித்து விடுவாள் பார், உன்னை விட பெரிய உத்தியோகம் பார்ப்பாள் என்றாள். அதை பற்றி சந்தேகம் என்ன? அவளுடைய அம்மா யார்? சீதாவுக்கு பிறந்த பெண் சோடையாக போய்விடுவாளா என்றான் ராகவன். சீதாவுக்கு பெருமை தாங்கவில்லை. நான் என்ன அவ்வளவு பெரிய கெட்டிக்காரியா? வசந்தி முழுக்க முழுக்க என் மாமியாரை கொண்டிருக்கிறாள், அதனால்தான் இவ்வளவு சமத்தாயிருக்கிறாள் என்று சொன்னாள். ஆக கூடி உங்கள் 2 பேருக்குள்ளேயே வசந்தியின் சமர்த்தை பங்கு போட்டுக்கொள்ள பார்க்கிறீர்கள். எனக்கு கொஞ்சம் கூட கிரெடிட் கொடுக்க நீங்கள் தயாராயில்லை என்று ராகவன் சொல்லி வசந்தியை அம்மாவிடம் ஒப்புவித்துவிட்டு ஆபீஸுக்கு புறப்பட்டான். மேலும் 1 வாரம் சென்றது. ராகவனாக தன்னை வாக்கிங் போக மறுபடி அழைப்பான் என்று சீதா எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அதை பற்றி பிரஸ்தாபிக்கிறதாக காணப்படவில்லை. ஆகையால் சீதாவே அந்த பேச்சை எடுக்க வேண்டியதாயிற்று. வெளியே போய் அதிக நாளாயிற்றே, இன்றைக்கு போகலாமா என்று சீதா கேட்டாள். போகலாம். ஆனால் நீ அன்றைக்கு கேட்டது போல் அசட்டுத்தனமான கேள்வி ஒன்றும் கேட்கக்கூடாது. கேட்கிறதில்லை என்று ஒப்புக்கொண்டால் போகலாம் என்றான் ராகவன். நான் கேட்கவில்லை. அப்படி ஏதாவது நான் தப்பித்தவறி கேட்டாலும் நீங்கள் கோபித்துக் கொள்ளாமல் பதில் சொல்லுங்களே என்றாள் சீதா. அதெல்லாம் முடியாது.
நீ அசட்டுத்தனமாக ஏதாவது கேட்டால் எனக்கு கோபந்தான் வரும். அதைவிட வெளியே போகாமல் இருப்பதே நல்லது என்றான் ராகவன். நான் ஒன்றும் கேட்கவில்லை. ஊமையைப் போல் இருக்க வேண்டும் என்றாலும் இருந்து விடுகிறேன் என்றாள் சீதா. பார்த்தாயா, இங்கேயே ஆரம்பித்து விட்டாயே. நான் வரவில்லை என்றான் ராகவன். சீதா பயந்து விட்டாள். நான் சாதாரணமாகத்தானே சொன்னேன். கோபித்துக் கொண்டு சொல்லவில்லை. வாருங்கள் போகலாம் என்றாள். இன்றைக்கு வேறொரு பக்கம் போனார்கள். போகும்போது பேச்சு அதிகம் இல்லை. தப்பாக ஏதாவது பேசிவிடக் கூடாது என்று சீதா சர்வ ஜாக்கிரதையாக இருந்தாள். ராகவனும் அக்கம் பக்கம் அதிகமாக பார்க்கவில்லை. சீதாதான் எதிரில் வந்த ஸ்திரீகளை எல்லாம் உற்று பார்த்து கொண்டு போனாள். பச்சை புல்வட்டம் ஒன்று வந்தது. அதன் இடையிடையே அழகிய பூஞ்செடி புதர்கள் சில இருந்தன. நடந்தது போதும், இங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்துவிட்டு திரும்பலாம் என்றாள் சீதா. பசும்புல் வட்டத்தைச் சுற்றி சில பெஞ்சுகள் போட்டிருந்தன. அவற்றில் சிலர் உட்கார்ந்திருந்தார்கள். ராகவனும் சீதாவும் ஒரு பூஞ்செடி புதரின் அருகில் அமர்ந்தனர். பெஞ்சுகளில் ஒன்றில் பார்சி கனவானும் அவர் மனைவியும் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுடைய இரு குழந்தைகளும் புல்தரையில் ஓடியாடுவதை பார்த்து அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். வசந்தியையும் அழைத்து கொண்டு வந்திருக்கலாம். இங்கே ஓடி விளையாடுவாள் என்றாள் சீதா. இவ்வளவு தூரம் அவளால் நடக்க முடியுமா? அல்லது அவளை தூக்கி கொண்டுதான் வர முடியுமா? காரிலேதான் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்றான் ராகவன். ஆமா என்றாள் சீதா. சற்று பொறுத்து, அம்மாவையும் குழந்தையையும் அழைத்து போய் டில்லி அதிசயங்களையெல்லாம் காட்ட வேண்டாமா என்று கேட்டாள். காட்ட வேண்டியதுதான். ஆனால் வசந்திக்கு இந்த வயதில் ஒன்றும் தெரியாது. அம்மாவுக்கு ஊர் சுற்றுவதில் ஆசை கிடையாது. கோயில் இல்லை, குளம் இல்லை, மசூதியையும் மண்ணாங்கட்டியையும் பார்த்து எனக்கு என்ன ஆக வேண்டும் என்கிறாள். ஆனாலும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் குத்துப் மினாருக்கும் கோட்டைக்கும் உங்கள் எல்லாரையும் அழைத்து போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றான் ராகவன். இதை கேட்ட சீதா வீட்டிலிருந்து புறப்படும்போது ஏற்பட்ட மனச்சோர்வு நீங்கி குதூகலமடைந்தாள். ஆமா, தாஜ்மஹாலுக்கு எப்போது போகிறது? முதல் நாம் இங்கு வந்தபோதே அழைத்து போவதாக சொன்னீர்கள். அதற்குள் சீமை பிரயாணம் வந்துவிட்டது. ஞாபகம் இருக்கிறதா என்றாள் சீதா. ஞாபகம் இல்லாமல் என்ன? அதை பற்றியும் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். தாஜ்மஹாலுக்கு போவதாயிருந்தால் பௌர்ணமி அன்று போக வேண்டும். அப்போதுதான் அதன் அழகை நன்றாய் அனுபவிக்கலாம் என்றான் ராகவன். நிலா வெளிச்சத்தில் தாஜ்மஹாலை பார்த்தால் தேவலோகத்து மேனகையின் மாளிகை மாதிரி இருக்கும் என்று ஒரு தடவை சொல்லி இருக்கிறீர்கள். ஆமாம், பகலிலே தாஜ்மஹாலை பார்த்தால் பளிங்குக்கல் மாளிகையாக தோன்றும். நிலா வெளிச்சத்தில் பார்த்தால் பூரண சந்திரனுடைய கிரணங்களை கொண்டே கட்டியதாக தோன்றும். ஏன் சார், அடுத்த பௌர்ணமி என்று போய் வரலாமே, என்ன சொல்கிறீர்கள்? பார்க்கலாம். அம்மாவையும் வசந்தியையும் அழைத்து கொண்டுதானே போக வேண்டும். இதற்கு ராகவன் பதில் சொல்லவில்லை. அவனுடைய மனது வேற எங்கேயோ அதற்குள் போய்விட்டதாக தோன்றியது. சூரியாஸ்தமனமாகி இருள் சூழ்ந்து வந்தது. புதுடில்லிக்கு சோபை அளித்த ஆயிரக்கணக்கான மின்சார தீபங்கள் ஒளிரத் தொடங்கின. நாலாபுறமும் பச்சை பசுமரங்களின் இடையிடையே அந்த மின்சார தீபங்கள் ஒளிர்ந்தது அற்புதமான காட்சியாய் இருந்தது. அப்போது பனிக்காலம் முடியும் சமயம். லேசாக பனி விழத் தொடங்கியது. சீதாவின் உள்ளம் அச்சமயம் குளிர்ந்திருந்தது போல் உடம்பும் குளிர்ந்தது. இருவரும் பசும்புல் தரையிலிருந்து எழுந்து வீடு நோக்கி நடந்தார்கள். திரும்பி வரும்போது தூரம் அதிகமாயிருப்பது போல தோன்றியது. கிட்டத்தட்ட வீட்டுக்கு சமீபம் வந்துவிட்டார்கள். வீட்டு சாலைக்கு திரும்ப வேண்டிய இடத்தில் சாலை ஓரத்து மேடையில் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். முதலில் வந்த சீதா திடுக்கிட்டு மிரண்டு ஒரு கணம் நின்றாள். ஒரு அடி பின்வாங்கினாள். இதன் காரணம் அவளுக்கு எதிரில் ஒரு பெரிய மரத்தோரமாக கையில் பிடித்த கத்தியுடன் ஒரு ஸ்திரீ நின்று கொண்டிருந்ததுதான். லேசான பனிப்படலம் சல்லாத்திரையைப் போல் அந்த ஸ்திரீயை மூடியிருந்தது. சாலை ஓரத்து தீப ஸ்தம்பத்தில் லாந்தர் போல் கூடு அமைந்து விளங்கிய மின்சார விளக்கின் பரந்த ஒளி பனிப்படலத்தின் வழியாக புகுந்து அந்த ஸ்திரீயின் வெளிரிய முகத்தை மங்கலாக எடுத்து காட்டியது. நாடக மேடைகளில் சில சமயம் மெல்லிய வெள்ளை சல்லாவினால் மூடிய ஆவி உருவங்களை கொண்டு வந்து காட்டுகிறார்களே, அதைப்போல அந்த ஸ்திரீயின் உருவம் காட்சியளித்தது.
கையில் கத்தி பிடித்த பெண் உருவத்தை கண்டதும் சீதா தயங்கி பின்வாங்கினாள். பின்னால் அடியெடுத்து வைத்த அதே நேரத்தில் அந்த ஸ்திரீயை முன்னால் ஒரு சமயம் பார்த்திருப்பதாக சீதாவுக்கு நினைவு வந்தது. ஈனமான மெலிந்த ஓ என்ற சப்தம் அவள் வாயிலிருந்து வந்தது. பின்னால் வந்த ராகவன் சீதாவை கையினால் தாங்கிக் கொண்டு என்ன என்றான். அதோ என்று கையை காட்டினாள் சீதா. ராகவன் பார்த்தபோது அந்த பெண் உருவம் விரைவாக நகர்ந்து கொண்டிருந்தது. அரை நிமிஷத்துக்குள் இருளிலும் பனியிலும் மறைந்துவிட்டது. இந்த சம்பவம் எந்தவிதமான உணர்ச்சியையோ கிளர்ச்சியையோ ராகவன் மனத்தில் உண்டாக்கவில்லை. அசடே, புதுடெல்லி சாலையில் எத்தனையோ பேர் வருவார்கள் போவார்கள், நீ எதற்காக பயப்படுகிறாய் என்றான் ராகவன். நான் பயப்படவில்லை என்றாள். ஆயினும் அவளுடைய உள்ளத்தில் இன்னதென்று சொல்ல முடியாத பீதி குடிக்கொண்டிருந்தது. அந்த பீதியினால் அப்போது அவளால் ஒன்றும் பேச முடியவில்லை. ராத்திரி படுக்கப் போகும் சமயத்தில் ராகவனிடம் சாவகாசமாக அந்த ஸ்திரீயை பற்றி விவரங்களை சொல்ல வேண்டும் என்று மனத்துக்குள் எண்ணிக்கொண்டாள். அத்தியாயம் 4 சாலை முனையில் நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.